தொடர் காணொலி கருத்தரங்கில் இன்று கலந்து கொண்டு யதார்த்த பிராமணர் என்கிற தலைப்பில் பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யதார்த்த பிராமணர் என்கிற கருத்தியல் என்கிற கோட்பாடு பண்டிதர் அயோத்தாசரின் சிந்தனையின் விளைவால் தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கப்பட்டது. அதை அடிப்படையாக ஒட்டி இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. யதார்த்த பிராமணர் என்கிற தலைப்பிலேயே பண்டிதர் அயோத்தாசர் புத்தகமும் எழுதியிருக்கிறார். அவருடைய பல்வேறு நூல்களில் யதார்த்த பிராமணர் குறித்து, வேஷ பிராமணர் குறித்து அங்கே பேசி இருப்பதை நாம் அறியலாம். கடந்த ஆண்டு மே மாதத்தை முன்வைத்து தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாதத்தை முன்னெடுத்த அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் மே மாதத்தில் சிறப்பாக செயல்படுத்தியது. மே மாதத்தோடு நிறுத்திவிடக் கூடாது, தொடர்ந்து இந்த இனவழி கருத்தரங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணினேன். அண்ணன்கள் தோழர்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஜூன் 19ஆம் தேதி 1907ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய நாள். அதை கொண்டாடும் விதமாக அறிவு சமூகம் நேற்று ஒரு கருத்தரங்கை ஒன்றை ஒருங்கிணைத்திருந்தது. அதில் எழுத்தாளரும் பேராசிரியருமான அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களும் பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்களும் கலந்து கொண்டு உரையாடினார்கள். அதில் நானும் ஒரு உரையாளனாக கலந்து கொண்டு என்னுடைய உரையை நிகழ்த்தினேன். அப்படி உரையை நிகழ்த்திய போது தலித் வரலாற்று மாதம் என்று ஏப்ரல் மாதத்தை முன்வைத்து நாம் தொடர்ந்து தலித் வரலாற்றியலை, மறைந்து போன வரலாற்றிலே மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். அதை குறித்து விவாதித்துக் கொண்டு வருகிறோம். அதுபோல மே மாதத்தை முன்வைத்து தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாதம் என்கிற ஒரு கருத்தியலை முன்னெடுத்து வருகிறோம் என்று குறிப்பிட்டு இந்த வரிசையில் ஜூன் மாதத்தை தமிழ் இதழியல் மாதம் என்று அறிவித்து நாம் தொடர்ந்து கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன். பொதுவாக கடந்த 2 பத்தாண்டுகளுக்கு மேலாக ஏப்ரல் தலித் வரலாற்று மாதம் என்று தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டிருந்த சூழலில் இன்றைக்கு மே மாதம் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாதம் என்றும் சேர்த்து ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. வேறொரு மாதத்தை முன்னிறுத்தி வேறு சில கருத்தியலை முன்னெடுப்பதற்கு இன்றைக்கு மே மாதம் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி மாதம் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மேற்கோள் காட்டக்கூடிய அளவிற்கு மற்ற அமைப்புகளில் இது போல செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் சிறப்பாக செயல்படுவதை நான் நன்கு அறிவேன். வெறுமனே வாய் புகழ்ச்சிக்காகவோ இப்படி சொன்னால் சிலர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்காகவோ அல்ல, கருத்தியலை முன்னெடுப்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம். எந்த கருத்தியலை விட்டுவிட வேண்டும், எந்த கருத்தியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறோம். அந்த வகையில் அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அயோத்தாசரின் கருத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்திலும் முன்னெடுப்பதில் வலிமையாக இருக்கிறது. எனவேதான் நேற்று பேசிய உரையில் நான் திட்டமிட்டு இந்த உதாரணத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி நேற்றைய உரையில் அதை நான் குறிப்பிட்டேன். அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தில் யதார்த்த பிராமணர் என்கிற தலைப்பில் பேசுவது எளிமையும் கடுமையானதும் கூட. பண்டிதர் அயோத்தாசரை ஏற்கனவே ஓர் அளவிற்கு உள்வாங்கி கொண்டவர்களுக்கு நான் பேசுவது எளிமையாக இருக்கக்கூடும். பண்டிதர் அயோத்தாசரை ஏற்கனவே அறிந்ததார்கள், அவரின் எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அல்லது சுத்தமாக படிக்கவே இல்லாதவர்களுக்கு இது சற்று கடினமாக கூட இருக்கக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் இன்று பேசக்கூடிய பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் கூட நாம் இல்லாமல் இருக்கலாம். பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்கள் கிடைத்த பிறகு இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 2-10 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கும் முனைவர் பட்டத்தை பெற்ற பேராசிரியர்கள், கல்லூரியில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் அயோத்தாசரை இன்னும் மக்களிடம் கொண்டு வந்து எழுத்தாளர்கள் சேர்க்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக எனக்கே தொலைபேசி அழைப்பு விடுத்து அதை சொல்லுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு சாதாரண செய்தியை சொல்வது என்பது எளிது.
ஆனால் பண்டிதர் ஐயோதாசர் போன்ற ஒரு சித்தாந்த கோட்பாட்டை மிக எளிமையாக சாதாரண மனிதர்களுக்கு சொல்வது என்பது கடினம். அதையும் இன்னும் பேராசிரியர்களே அப்படி சொல்கிறார்கள் என்றால் அது எத்தகைய சிக்கலை உருவாக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். முடிந்த அளவில் பண்டிதர் ஐயோதாசரின் யதார்த்த பிராமணர் கருத்தியலை எளிமைப்படுத்தி நான் சொல்ல முயற்சிக்கிறேன். பூர்வீக பௌத்தர்களின் பண்பாட்டை எப்படி வேஷ பிராமணர்கள் உள்வாங்கிக் கொண்டார்களோ அதுபோலவே இந்திய மண்ணில் பூர்வீகமாக இருந்த மொழிகளையும் வேஷ பிராமணர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பௌத்த பண்பாட்டை எப்படி திருடினார்களோ அதுபோல மொழியையும் திருடினார்கள். இந்த புரிதலோடு பண்டிதர் ஐயோதாசரின் எழுத்துக்களை நாம் வாசித்தால் பல விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். யதார்த்த பிராமணர் அப்படின்னா என்ன? இப்போ இன்றைய காலகட்டத்தில் பிராமணர் என்கிற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்திய சமூக அமைப்பில் சாதிய கட்டுமானத்தில் மேல்தட்டில் இருப்பதாக, மேல் அடுக்கில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது பிராமணர் என்கிற சொல். இன்றைக்கு அப்படி வழக்கில் இருக்கிறது. ஆனால் புராதன இந்திய சமூக அமைப்பில், பண்டைய இந்திய சமூக அமைப்பில் பிராமணர் என்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்க பயன்படுத்தப்படவில்லை. இந்திய சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பிராமணராக மாறலாம் என்பதுதான் பூர்வீக பௌத்த தத்துவம், பூர்வீக இந்திய தத்துவமாக இருந்திருக்கிறது. அண்ணன் வெண்ணிலன் அவர்கள் அறிவு பெற்று வளர்ச்சி பெற்று வந்தால் அவர் பிராமணர். அதுபோல எனக்கு வாய்ப்பு கிடைத்து படித்து நான் அறிஞராக வந்தால் நான் பிராமணன். அண்ணன் வெண்ணிலவன் அவர்கள் ஒரு சாதி, நான் ஒரு சாதி என்கிற சாதி பேதமற்ற ஒரு காலகட்டத்தில் பிராமணர் என்கிற சொல் கற்றறிந்த அறிஞர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. தமிழ் இலக்கியங்களில் பார்ப்பனர் என்கிற சொல் வருகிறது. பிராமணர் என்கிற சொல்லுக்கு ஒரு மாற்று சொல்லாக பார்ப்பனர் என்கிற சொல் வருகிறது. இந்த சொல்லுக்கு உரையாசிரியர்கள் என்ன பொருளை தருகிறார்கள் என்றால் கற்று அறிந்தவர்கள் என்ற பொருளை தருகிறார். இடைக்காலத்தில் இருந்த உரையாசிரியர்கள் மிக தெளிவாக பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு கற்று அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜெயபிரகாஷ் போன்ற ஆளுமைகளுக்கு, ஜெயபிரகாஷ் போன்ற மனிதர்களுக்கு கற்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்கள் பிராமணர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் பண்டைய தமிழ் பாடல்களுக்கு எழுதப்பட்ட உரையாசிரியர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். உரையாசிரியர்கள் வழியாக இது சாதியை குறிக்கக்கூடிய சொல் என்பதை நாம் அறியவில்லை. அது கற்றறிந்தவர்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். சில இடங்களில் ஒருவேளை சாதியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாலும் கூட நமக்கு சாதகமான ஒரு பொருளும் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிராமணர் என்கிற சொல் இந்தியாவில் இருந்த பல்வேறு மொழிகளில் எப்படி வழங்கியது என்று பண்டிதர் ஐயோதாசர் பேசுகிறார். இந்தியாவில் 4 மிக முக்கியமான மொழிகள், பழமையான மொழிகள் இருந்தன. தமிழ், பிராகிருதம், பாலி, சமஸ்கிருதம். உலகில் வேற எந்த நாட்டிலும் இப்படி 4 பழமையான மொழிகள் இருந்ததில்லை. இந்தியாவிற்கு அப்படி ஒரு வாய்ப்பு, பெருமை இருக்கிறது. தமிழில் நாம் அந்தனர் என்று பயன்படுத்துகிறோம். பிராமணர்கள் என்பவர்களை குறிக்க அந்தனர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இதுபோல பாலி மொழியில் அரகந்த் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். பாலி மொழியில் அரகந்த் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதே வடிவமாக இருக்கக்கூடிய அரகத் என்கிற சொல்லை சமஸ்கிருதத்திலும் பயன்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் பிராமணர் என்கிற சொல்லையும் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்துகிறார்கள். பண்டைய இந்தியாவில் வழங்கிய பழமையான மொழிகளில் பிராமணர் என்கிற சொல் வழக்கில் இருக்கிறது. அரகந்த் என்ற பாலி சொல்லுக்கு இணையான சொல் அந்தனர். அந்தனர் என்கிற சொல்லுக்கு இணையான சொல் பிராமணர். அப்போ இந்த 3 மொழிகளிலும் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. அரகந்த் என்றால் கற்றறிந்தவர், அந்தனர் என்றால் கற்றறிந்தவர், பிராமணர் என்றால் கற்றறிந்தவர், பார்ப்பனர் என்றாலும் கற்றறிந்தவர்.
கற்றறிந்தவர் என்ற பொருள் இருக்க எப்படி இந்த சொற்கள் ஒரே சாதியை குறிக்க பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமஸ்கிருத மொழியில் வழங்கிய பிராமணர் என்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்க இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்தனர் என்கிற சொல், தமிழில் வழங்கிய அந்தனர் என்கிற சொல் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல பார்ப்பனர் என்கிற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் பூர்வீக பௌத்த பிக்குகளை, பூர்வீக பௌத்த அறிஞர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சொற்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பதற்காக மாற்றப்பட்டிருக்கின்ற என்று நாம் அறிகிறோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பாலி மொழியை இன்றைக்கு இருக்கக்கூடிய வேஷ பிராமணர்களால் களவாட முடியவில்லை என்பதை நாம் அறிகிறோம். பாலி மொழியில் இருக்கக்கூடிய அரகத் என்ற சொல் பிராமணர்களை குறிக்க பயன்படுகிறது, வேஷ பிராமணர்களை குறிக்க பயன்படுகிறது, அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடியவில்லை. தமிழ் மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் வழங்கிய இந்த சொற்களை எப்படி பண்பாட்டை களவாடினார்களோ அது போல அவர்களால் களவாட முடிந்தது தவிர, ஆனால் பாலி மொழியில் வழங்கப்பட்ட இந்த சொல்லை அவர்களால் களவாட முடியவில்லை. இது ஒரு சான்றாதாரம். எப்படி பூமிக்கு அடியில் தொல்லியல் எச்சங்கள் கிடைக்கின்றனவோ அது போல மொழியில் நமக்கு எச்சங்கள் கிடைக்கின்றன. என்கிட்ட நிறைய பொருள் இருந்தது, என்கிட்ட இருந்த பொருட்களை பாதியை திருடி கொண்டார்கள், இப்ப மீதி இருக்கு, இந்த மீதியை வைத்துக் கொண்டு அவர்கள் திருடிய பாதி என்னுடையதான் என்று அடையாளப்படுத்த முடியும் என்றால், அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய பாதி அடையாள சின்னம் அரகந்த் என்ற பாலிமொழி சொல் நம்மிடம் இருந்து களவாடப்பட்ட சொல்லாக அந்தனர் என்கிற சொல்லும் பார்ப்பனர் என்கிற சொல்லும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி தமிழ் மொழியிலும் சமஸ்கிருதத்தில் இருந்த சொற்களை களவாட முடிந்தவர்களால் பாலி மொழியில் இருந்த சொற்களை களவாட முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இத பண்டிதர் அயோத்தாசருடைய எழுத்துக்கள் இருந்தா நம்ம இத புரிஞ்சிக்க முடியுது. ஒரு புறநானூறு பாட்டு இருக்கு. ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணையுடையரும் பேணி தென்புலவாணருக்கு அருங்குடன் இருக்கும் என்று அந்த பாடல் செல்லுகிறது. அந்த பாடலில் பார்ப்பனர் என்கிற சொல் இடம்பெறுகிறது. அதற்கு கற்றறிந்தவர் என்றுதான் உரையாசிரியர் பொருள் தருகிறார்கள். அதுபோல அதே பாடலில் தென்புலத்தார் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லும் இன்றைய உரைக்கு முக்கியமான சொல். பிறகு அதை நான் வேறுபடுத்தி காட்டுவேன். இப்போ என்னன்னாக்க, வள்ளுவருடைய மொழியில அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு பேசுறார். அந்தனர் என்போர் அறவோர்னு பேசுறார். இப்ப பண்டிதர் அயோத்தாசரை உள்வாங்கிக் கொள்ளாத காலகட்டத்தில், அல்லது பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்களை படித்துக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில், முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளாத அந்த காலகட்டத்தில் நான் வள்ளுவருடைய இந்த வரியை படித்த போது அந்த வரியை நான் எப்படி பொருள் புரிந்து கொள்கின்றேன் என்றால், இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த அந்தனர் என்று அழைக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அறமற்று இருக்கிறார்கள், அவருக்கு நேர் எதிராக ஒரு கவுண்டர் பாயிண்டை கொடுப்பதற்காக நீங்கள் அறமற்று இருக்கிறீர்கள், நீங்கள் அந்தனர்களை அந்தனர் என்பவர் அறவோர் என்று வள்ளுவர் சொல்வதாக நான் எண்ணி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்களை உள்வாங்கிய பிறகு வள்ளுவர் அந்தனர்களுக்கு கவுண்டர் பாயிண்டாக அது கொடுக்கவில்லை, மாறாக அது பூர்வீக பௌத்த வரலாற்றை அவர் எழுதுகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அந்தனர் என்போர் அறவோர், அறத்தை பின்பற்றிய பூர்வீக பௌத்த பிக்குகளை பற்றி அவர் பேசுகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் நேரடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமண சாதிக்கு எதிராக ஒரு கவுண்டர் வைத்ததாக நான் புரிந்து கொண்டேன். அப்படி அவர் வைக்கவில்லை. பூர்வீக பௌத்தர்களின் வரலாற்றை, பூர்வீக பௌத்த மதத்தில் இருந்த பிக்குகளின் அறிஞர்களின் வரலாற்றை அவர் பேசுவதாக உணர்கிறேன். அந்த ஒரு புரிதலை பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்கள் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ யார் அந்தனர் அப்படின்னாக்க, பூர்வீக பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள், அதில் கல்வியை கற்று ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உயர்ந்தவர்கள் அந்தனர்கள். அப்புறம் எப்படி இந்த சொல்லு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னாக்க, இந்த நூலில் அவர் நேரடியாக பேசவில்லை என்றாலும் கூட வேற நூல்களில் பேசுகிறார். இந்தியாவில், இந்திய சமூகத்தில் கற்றறிந்த பௌத்த பார்ப்பனர்களுக்கு, கற்றறிந்த பௌத்த பிராமணர்களுக்கு, கற்றறிந்த பௌத்த அரகந்தர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த மரியாதையை கண்ணுற்ற இந்தியாவின் வடமேற்கு திசையிலிருந்து வந்த, குறிப்பாக பண்டிதர் அயோத்தாசர் சொல்கிறார்,
பாரசீக தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு இது எரிச்சலை உண்டாக்குகிறது. இது போன்ற மரியாதை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு போலச் செய்தலை செய்தார்கள் என்று பண்டிதர் ஐயோதாஸ் எழுதுகிறார். அப்படி போலச் செய்தல் செய்ததன் விளைவாக போலச் செய்தலை 2 வகையில் செய்ய முடியும். நான் கொஞ்சம் நாட்கள் அண்ணன் வெண்ணிலவன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் அவரை போல அழகாக மீசையை தடவி பார்க்க முடியும். அவர் போல அழகாக தலையை தடவி பார்க்க முடியும். ஏறக்குறைய தோற்றத்தில் பார்ப்பதற்கு அவரை போல நடை உடை பாவனையில் முயற்சி செய்தால் வந்துவிடும். ஆனால் அண்ணன் வெண்ணிலன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனை போன்று என்னால் போலச் செய்தலை செய்ய முடியாது. அது பெரிய சிக்கல். அண்ணன் வெண்ணிலன் அவர்களுக்கு பாடல்கள் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதை எந்த நேரத்தில் கேட்டாலும் எழுதிய ஏட்டில் பார்த்து சொல்வதல்ல அவருடைய பழக்கம். அப்படி கேட்ட மாத்திரத்திலே சொல்லுவார். சொல்லிக்கொண்டே பாடுவார். அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. அண்ணன் வெண்ணிலவன் போல தோற்றத்தில் நான் பாவனை செய்தாலும் அறிவில் அவரை போல என்னால் பாவனை செய்ய முடியாது. அப்படி பூர்வீக பௌத்தர்களை பார்த்து பாவனை செய்ய வேண்டும், போலச் செய்தல் செய்ய வேண்டும் என்று நினைத்த வேஷ பிராமணர்கள் தோற்றத்தில் பாவனை செய்தார்கள். அறிவில் அவர்களால் பாவனை செய்ய முடியலை. அப்படி சில இடங்களில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்திய தேசத்தில் இருந்த பௌத்தர்கள் சில சமயங்களில் சந்தேகம் ஏற்படுகிற போது இதற்கென்ன விளக்கம் என்று வேஷ பிராமணர்களை கேட்கிற போது அவர்கள் அறிவில் மாட்டிக்கொண்டார்கள். அதற்கு பதிலளிக்க முடியாம திணறி போனார்கள். அப்பொழுதுதான் பூர்வீக பௌத்தர்கள் அவர்கள் அடித்து துரத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி உண்மையான பிராமணர்கள் யார், வேஷ பிராமணர்கள் யார் என்கிற விஷயத்தை பண்டிதர் ஐயோதாஸ் அவர்கள் பிரித்து காட்டுகிறார். பூர்வீக பௌத்தர்கள், அதில் கற்றறிந்தவர்கள், பிராமணர்கள், அவர்கள் அந்தணர்கள், அவர்கள் அரகத்துகள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார். அப்போ இந்த பூர்வீக பௌத்த மதத்தில் இருந்த அந்தணர்களுக்கு, பூர்வீக பௌத்த மதத்தில் இருந்த அரகத்துகளுக்கு, பூர்வீக பௌத்த மதத்தில் இருந்த பார்ப்பனர்களுக்கு எப்படி அவர்கள் இந்த நிலையை அடைந்தார்கள் என்றால், அவர்கள் திரிபிடக என்கிற நூலை அடிப்படையில் வாசிக்க வேண்டும். அவர்கள் திரிபிடகம் என்கிற இந்த நூலை அடிப்படையில் வாசிக்க வேண்டும். வேதம், சுருதி, உபனிஷதம், மறை, உபநயனம் போன்ற சொற்களை பண்டிதர் ஐயோதாசர் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். இந்த சொற்களை வழக்கமாக நாம் கற்றறிந்த நவீன கல்வி முறையில் கற்றுக்கொண்ட பொருட்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பொருட்களை பண்டிதர் ஐயோதாசர் அவர்கள் குறிப்பிடுகிறார். வேதம் என்றால் என்ன? ஒரு 2 மார்க் கேள்வி இன்னைக்கு ஸ்கூல் சிலபஸ்ல வருதுனாக்கா அழகா பிள்ளைங்க அப்படியே மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சிட முடியும். வேதம் என்பது 4, அது ரீகேசு, சாம, அதர்வனம் என்று 4 இப்படின்னு ஒரு கடன்னு ஒப்பிச்சிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரையும் வேதம் என்றால் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இது 4 தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கல்வி முறையை இந்திய சமூகத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் பண்டிதர் ஐயோதாசன் எழுத்துக்களை வாசிக்கிற போது இதற்கு முற்றிலும் மாறான ஒரு பொருளை தருகிறார். வேதம் என்பது ஒரு புனித நூல். வேதம் என்பது ஒரு புனித நூல். அந்த புனித நூல் எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நூலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பண்டிதர் ஐயோதாசர் திருக்குறளை தமிழ் வேதம் என்று குறிப்பிடுகிறார். பாலியின் வேதமாக அவர் திரிபிடகத்தை குறிக்கிறார். ஏன் திரிபிடகத்தை வேதம் என்று குறித்தார்கள்? ஏன் திருக்குறளை வேதம் என்று குறித்தார்கள்? அழகா வகரத்துக்கும் பகரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை பண்டிதர் ஐயோதாசர் இந்த இடத்தில் விளக்குகிறார். நமக்கு தெரியும், சமஸ்கிருதம், பாலி அல்லது பாலி பிராகிருதமற்ற பல இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பங்களில் உள்ள மொழிகளில் ஒரு சொல் பகரத்தில் ஒலிக்கிற போது அதே சொல் தமிழில் வகரமாக ஒலிக்கும். இப்ப பேதம் அப்படின்னாக்க தமிழ்ல வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியில வேதம்னாக்க தமிழ்ல வேதம் சொல்லுவாங்க. இப்ப வடமொழியில பண்டி அப்படின்னாக்க தமிழ் மொழியில பண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வடமொழியில பரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா தமிழ் மொழியில பரதன் சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுலாம் பண்டிதர் ஐயோதாசன் எடுத்துக்காட்டுறாரு. இப்போ ஒரு பகர வகர வேறுபாடு வட இந்திய மொழிகளுக்கும் அல்லது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் திராவிட மொழிக்கும் தமிழுக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதம்னாலும் பேதம்னாலும் ஒண்ணு. அப்ப திரிபிடகத்துல என்ன பேதம் இருக்கு?
திரிபிடகம் 3 பெரும் பிரிவுகளால் ஆனது நமக்கு தெரியும். ஒரு பிரிவு ஒரு வகை, அது ஒரு பேதம். 2வது பிரிவு அது ஒரு வகை, அது ஒரு பேதம். 3வது பிரிவு அது ஒரு வகை, அது ஒரு பேதம். இந்த 3 பேதங்கள்னாக்க 3 வேறுபட்ட கருத்துக்களை கொண்டது திரிபிடகம் என்கிற பொருளில் வேதம் என்கிற சொல் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக பண்டிதர் அயோத்தியாசர் குறிப்பிடுகிறார். அது என்ன 3 வேத மொழிகள் அப்படின்னா, முதல்ல யாருக்கும் பாவம் செய்யாமல் இருத்தல். 2வது நன்மையை கடைபிடித்தல். 3வது தன்னுடைய இதயத்தை சுத்தம் செய்தல். இந்த 3 திரிபிடக வாக்கியங்களை, இந்த 3 வேத வாக்கியங்களை யார் கற்று அறிந்ததோடு மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் அந்தணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் அரகத்துகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பண்டிதர் அயோத்தியாசர் நடத்திய தமிழன் ஏட்டில் மேல் அட்டைப்படத்தில் அவருடைய தலைப்பு பக்கத்தில் இருந்த தாமரை மலர் அச்சிடப்பட்டிருந்தது. அந்த தாமரை மலரின் கீழ்நோக்கிய இதழில் நன்மை கடைபிடி என்று அச்சிடப்பட்டு இருக்கிறது. இந்த 3 பேத வாக்கியங்களாக இருக்கக்கூடிய 2வது பேத வாக்கியத்தை நன்மையை கடைபிடி பிறருக்கு உதவுங்கள் என்கிற இந்த 2வது பேத வாக்கியத்தை பண்டிதர் அயோத்தியாசர் தமிழன் இதழில் கொண்டு வரப்பட்ட அட்டைப்படத்தில் இருந்த தாமரை சின்னத்தின் கீழ்நோக்கிய மலரில் பயன்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 வேத வாக்கியங்களும் உள்வாங்கி பயிற்சி பெற்று அதை பின்பற்றுவர்கள் அந்தணர்களாக மாறுவார்கள். இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சுருதிகள் என்பார்கள். அத பாடலாக இருக்கும், அதை வாசிக்கலாம். இந்த வேதங்களில் உள்ள சுலோகம், இந்த வேதங்களில் உள்ள சுருதிகள், அந்த சுருதிகளில் உள்ள பொருள்கள், அந்த பொருள்களை படித்து பொருள் புரிந்து கொள்வதற்கும் உபநிடதம் என்று பெயர். உபநிடதம் என்றால் உட்பொருள் என்று பெயர். திரிபிடகம் என்கிற 3 வேத வாக்கியங்களில் உள்ள பாடல்களில் பொருள்களை படித்து புரிந்து கொள்வது, அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வது. அதில் உபநயனம் என்று பேசப்படுகிறது. உபநயனம் என்று சொல்லுகிறது உள்விழி பார்வையை கொண்டு இந்த சொல்லில் தொடரில் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை அறிந்து கொள்வது. இந்த திரிபேத வாக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் அது சுருதிகள் என்று அழைக்கப்படும். அந்த சுருதிகளில் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் மறைந்திருக்கும். அப்படி மறைந்திருக்கக்கூடிய பொருட்களை நாம் நம்முடைய அறிவின் கண் கொண்டு உள்விழி பார்வையால் கற்றறிய வேண்டும். அதற்கு அப்படி மறைந்து கிடக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தான் மறை என்று பெயர் என்று பண்டிதர் அயோத்தியாசர் விளக்குகிறார். அப்ப நம்ம வழக்கமான நாம் கற்றறிந்த இந்திய கல்வி மரபுப்படி வேதம் என்பது ஒரு 4 வேதத்தை குறிக்குது. அதுல மறைபொருள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வேதங்களை பிராமணர்கள் மற்ற சாதிகளுக்கு கற்றுத்தர விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஈயத்தை ஒருவேளை அவர்கள் பாடக்கூடிய பாடலை யாரேனும் மறைந்திருந்து காதால் கேட்டுவிட்டால் அவர்கள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்றெல்லாம் எழுதி வந்தார்கள், என்றெல்லாம் செய்து வந்தார்கள். அந்த பொருளை, அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய பொருளை அப்படியே வேற எந்த சாதிக்கும் சொல்லாமல் மறைவாகவே வைத்துக் கொண்டனால் அதற்கு மறை என்றும் பெயர் வந்தது என்ற பொருளிலும் தமிழ் சமூகத்தில் கற்பிக்கப்பட்டது. அப்படியான ஒரு வரலாறும் இந்திய மண்ணில் நிகழ்ந்தது என்பதும் உண்டு. ஆனால் பண்டிதர் அயோத்தியாசர் பேசக்கூடிய விஷயங்களும் உண்மையானது. ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று டூப்ளிகேட். எப்படி இந்த பிராமணர் என்கிற சொல்லை மொழியியல் ரீதியாக களவாடி கொண்டார்களோ, எப்படி பௌத்த பண்பாட்டை களவாடி கொண்டார்களோ, அதுபோல இந்த மொழியில் இருந்த பல்வேறு வகையான அம்சங்களை அவர்கள் களவாடி கொண்டார்கள். அதற்கு ஒரு வேதம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 4 வேதங்களையும் பண்டிதர் அயோத்தியாசர் பூர்வீக பௌத்தர்களின் அடையாளமாக பார்க்கிறார் என்பது வேறு. அது வேறு இடங்களில் பேசுகிறார். நான் ஒரு புரிதலுக்காக விளக்குகிறேன். இந்த வேதங்களில் உள்ளது சுருதிகள், அதை யாருக்கும் கற்பிக்காமல் இருப்பது மறை என்று பிராமணிய கோட்பாட்டில், இந்து மத பிராமணிய கோட்பாட்டில் சொல்லித் தருவதை போல பௌத்த மரபில் அது இல்லை. அது வேறு விதமாக இருக்கிறது. இந்த 3 நூல்களையும் பிடகம் என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். சுத்த பிடகம், வினய பிடகம் என்று இப்படி பிடகமாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். பிடகம் என்பது அது ஒரு வகை, அது ஒரு பெட்டி என்கிற பொருள் தருகிறது.
இந்த பிடகம் என்பது பீடம் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டும் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பீடம் என்றால் ஏதேனும் ஒன்றை தாங்கி நிற்பது. புத்தரின் பாத பீடிகையை பீடிகை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. புத்தரின் பாதம் அந்த பீடத்தின் மீது இருப்பதனால் அதற்கு பாத பீடிகை என்று பெயர். பௌத்த தெய்வங்கள் பீடத்தின் மீது இருந்தாலும் கூட அதற்கு பீடிகை தெய்வம் என்கிற பொருளும் என்கிற சொல்லும் உண்டு. மணிமேகலையில் பீடிகை தெய்வம் என்று இருக்கிறது. பீடிகை அது அந்த பிடகம் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு இப்படி இருக்கிறது. அப்போ இந்த பீடகம் என்பது என்னவென்றால் ஒரு கருத்தை சுமந்து நிற்பது, ஒன்றுக்கு மேடையாக இருப்பது, ஒன்றை உயர்ந்த இடத்தில் வைத்து காட்டுவது என்பது பொருள். ஏன் பீடத்தை வைக்கிறாங்கனாக்க இந்த சாமியை உயர்ந்த இடத்தில் வைத்து காட்டுவது என்பதா அர்த்தம். அப்ப என்ன பிடகம் அப்படின்னாக்கா இது உயர்ந்த இடத்தில் வைத்து காட்டக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இப்படி இந்த 3 பிடகங்களையும் யார் கட்டறிந்து அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்தனர் என்று பெயர், அவர்களுக்கு பார்ப்பனர் என்று பெயர். பூணூல் அணியக்கூடிய ஒரு வழக்கத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் பின்பற்றுகிறாங்க. இது ஏன் அவங்க அணிறாங்க, யாரை பார்த்து அதை காப்பி அடிச்சாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அது பூர்வீக பௌத்தர்களை பார்த்து அதை செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். பூர்வீக பௌத்த மரபில் எதற்கு பூணூல் அணியப்பட்டது அப்படின்னு பண்டிதர் அயோத்திதாசர் பேசுறார். ஒரு குழந்தை தாயின் கருவயிற்றில் இருக்கிற போது அந்த குழந்தைக்கு வேண்டிய மூச்சு சார்ந்ததாக அவருடைய விளக்கம் அமைகிறது. குறிப்பாக முதுகின் வலப்புறத்திலிருந்து இப்படி மார்பின் இடப்பக்கமாக ஒரு நரம்பு ஓடுகிறது. அந்த நரம்பு மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்டது என்று பண்டிதர் அயோத்திதாசர் விளக்குகிறார். ஒரு தாயின் கருவறையில் அந்த குழந்தை இருக்கிற போது இந்த நரம்பு அதற்கு மிக முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது என்று விளக்குகிறார். இந்த குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒன்றை மிக நுட்பமாக உணர வேண்டும். அதை தியானத்தால் செய்ய முடியும், அதை பல்வேறு வகையான பயிற்சிகளால் செய்ய முடியும் என்பது ஒரு பௌத்த மரபு. எப்படி தாயின் கருவறையில் இருந்த போது ஒரு குழந்தை தனக்குள் இருந்த ஏற்படக்கூடிய மூச்சை உணர்கிறதோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான பாடல்களின் பொருண்மைகளையும் திருவேத வாக்கியங்கள் உள்ள பொருண்மைகளை படித்து நுட்பமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த பூணூல் அணியப்பட்டிருக்கிறது என்று பண்டிதர் அயோத்திதாசர் அவர் விளக்கம் அளிக்கிறார். அப்ப எப்படி தாயின் கருவறையில் இருக்கிற போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நுட்பமாக அந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளையும் சிந்திக்காமல் உணர்கிறோமோ அதே போல திரிபிடகங்களை வாசிக்கிற போது அந்த பாட்டுக்கு, அந்த சுலோகத்துக்கு, அந்த சுருதிக்கு என்ன பொருள், அந்த பொருளை மிகச்சரியாக உணர்வதற்காக இப்படி அணியப்பட்டது என்று பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். இங்கு நாம் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் விளக்கம் என்பது ஒரு மருத்துவம் சார்ந்து இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை இதில் ஏற்றுக்கொள்வதற்கு பலருக்கு தயக்கம் இருந்தாலும், சிலருக்கு தயக்கம் இருந்தாலும், பூணூல் அணியக்கூடிய மரபு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வேஷ பிராமணர்களுக்கு உரியதல்ல, அது பூர்வீக பௌத்தர்களை பார்த்து பின்பற்றப்பட்டதான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் மர தச்சு வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் பூணூலை அணிவதை பார்க்க முடிகிறது. நிலத்தில் உழக்கூடியவர்கள் பூணூலை அணிவதில்லை. நேரடியாக வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்கள் பூணூலை அணிவதில்லை. வேளாண் தொழில் அல்லாத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் பூணூலை அணியக்கூடிய ஒரு மரபை நாம் தமிழ் சமூகத்தில் பார்க்கிறோம். அப்படி இந்த வகைப்பாட்டை வைத்துக் கொண்டு பார்த்தால் வேளாண் தொழிலில் ஈடுபடாத பிராமணர்கள் இங்க இருந்த ஒரு மரபை பார்த்து காப்பியெடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் பண்டிதர் அயோத்திதாசன் விளக்கம் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மரபாக இருக்கிறது. நாம் பிராமணர் என்று சொல்வதை போல, அந்தனர் என்று சொல்வதை போல, பார்ப்பனர் என்று சொல்வதை போல, தேவர் என்கிற சொல்லும் இதற்கு இணையான சொல். இந்த தேவர் என்கிற சொல்லை தமிழ் பௌத்த காப்பியங்கள் சில தர வரிசையின்படி 7வது இடத்தில் வைத்திருக்கிறது. பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரை இப்படி குறிப்பிட்டு வந்து தேவர் என்கிற சொல்லை
ஏழாவது இடத்தில் வைக்கிறார். ஏழாவது இடத்தில் இப்படி வைக்கிறார் என்றால் அதற்கு வேறு ஒன்றும் பொருள் இல்லை, ஏழாம் அறிவு என்றுதான் பொருள். எல்லா மனிதர்களுக்கும் ஆறாம் அறிவு இருக்கிறது. விலங்குகளை காட்டிலும் மனிதன் ஆறாம் அறிவில் வேறுபட்டவன். மனிதர்களிலேயே கற்றறிந்த பௌத்த பிக்குகள், பௌத்த பிராமணர்கள், கற்றறிந்தவர்கள் மற்ற சக மனிதர்கள் வந்து தங்களுடைய ஏழாம் அறிவால் வேறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அறிவிலேயே வேறுபாடு இருக்கிறது. இந்த அறிவின் நிலையில் வேறுபாடு இருக்கிறது. இந்த அறிவின் நிலையின் வேறுபாட்டை குறிப்பதற்கு ஆறாம் அறிவு, ஏழாம் அறிவு என்று வகைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏழாம் அறிவு நிலைக்குதான் தேவர் என்று பெயர். அதை அந்தணர் என்று சொல்லலாம், அதை பார்ப்பனர் என்று சொல்லலாம், அதை ஆதி முதல்வன் என்று சொல்லலாம், இப்படி பல்வேறு வகைகளில் சொல்லலாம். இப்படி அந்தணர், பார்ப்பனர், அரகன் என்று நாம் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான மொழிகளில் புத்தரை குறிப்பதற்கு ஆதி என்கிற சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் கற்றறிந்த எல்லோரும் பிராமணர்கள், இந்த சமூகத்தில் கற்றறிந்த எல்லோரும் பார்ப்பனர்கள் என்றால் இந்த சமூகத்தில் ஆதியில் தோன்றிய தன்னுடைய கருத்தால், தன்னுடைய தம்மத்தால் வழிநடத்திய அந்த மனிதருக்கு, அந்த மனிதரை குறிப்பதற்கு ஆதி அந்தனர், ஆதி பார்ப்பனர், ஆதி அரகத் என்று இப்படி ஆதி என்கிற சொல்லை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்தது. ஆதி பகவன் என்கிற அந்த சொல்லும் அப்படித்தான் உருவாகி வந்திருக்கிறது. இந்த தேவநிலை என்பது என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய இடத்தில் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து, அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவருடைய துன்பத்தையும் கலைத்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது, நல்ல அற வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி தருவது என்பதா. இப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதன் தேவர் நிலையை அடைகிறான். இந்த தேவர் நிலை, அந்தனர் நிலை என்பது வெறுமனே பிக்குகளுக்கு மட்டும் உரியதல்ல. பௌத்த மரபில் அந்த பிக்குகளை போன்ற வாழ்க்கை முறையை மேற்கொள்ளாமல் சாதாரண இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய மனிதரும் திரிபேத வாக்கியங்களையும் இது போன்ற நற்செயல்களும் செய்தால் அவரும் இந்த நிலைக்கு உயர்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ தமிழ் இலக்கியத்துல தேவர் என்ற சொல்லுக்கு பண்டித அயோத்தாசர் அளிக்கக்கூடிய விளக்கத்திற்கு இணையாக இறை என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எந்த மன்னவன் மக்களை முறை செய்து காப்பாற்றுகிறானோ அந்த மன்னனுக்கு தேவர் என்று பெயர், அந்த மன்னனுக்கு இறை என்று பெயர். அப்போ கற்றறிந்த பிக்குகள் மட்டும் இல்ல, திரிவேத வாக்கியங்களின் கருத்து நிலைப்படி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அரசனாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவர் அந்தனர் என்கிற சொல்லுக்கு இணையாக பார்ப்பனர் என்கிற சொல்லும் இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேஷ பிராமணர்களுக்கு பார்ப்பனர் என்று சொல் வழங்கப்படுகிறது என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பார்ப்பனர் என்பவர்கள் இருபிறப்பாளர்கள், அவர்கள் இருபிறப்பாளர்கள் என்பதால் உயர்ந்தவர்கள். மற்ற சாதிகளை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது பிறக்கிறார்கள், மற்றொரு பிறப்பு இல்லை, இரண்டாவது பிறப்பு இல்லை, எனவே அவர்கள் பார்ப்பனர்கள் இல்லை, எனவே அவர்கள் அந்தணர்கள் இல்லை என்கிற ஒரு போலி கதையாடலை வேஷ பிராமண மரபு சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இப்ப பண்டிதர் அயோத்தாசர் இந்த பார்ப்பனர் என்பதற்கு என்ன விளக்கம் தராருனாக்கா, அவரும் இருபிறப்பாளர் தான் தராரு. பௌத்த மரபு சார்ந்து விளக்கம் அளிக்கிற போது இருபிறப்பாளர் அப்படிங்கிறார். என்ன இருபிறப்பாளர்? தாயின் கருவறையிலிருந்து பிறக்கிற போது ஒரு பிறப்பு, இந்த இரண்டாவது பிறப்பு அது எப்போ அப்படின்னா, திரிவிடகமாகிய இந்த 3 திரிபேத வாக்கியங்களை கற்றறிந்து தேவர் நிலையை அடைந்து, மக்களுக்கு நல்லதை செய்து தேவர் நிலையை அடைந்து, இப்படி பௌத்தம் வகுத்தளித்திருக்கக்கூடிய சீலங்களை ஒழுங்குமுறையில் பின்பற்றி தன்னுடைய இறுதி வாழ்க்கையில் பரிநிப்பானம் எழுதுகிற போது அவருடைய உயிர் உடலில் இருந்து பிரியும். அப்படி பிரிகிற அந்த நிலைக்கு மறுபிறப்பு என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். இப்படி பௌத்த மரபில் பார்ப்பனர் என்கிற சொல்லுக்கு இருபிறப்பாளர் என்கிற பொருள் வழங்கப்படுகிறது. பார்ப்பு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த பார்ப்பு என்பதற்கு என்ன அர்த்தம்னாக்கா, கோழி குஞ்சுன்னு அர்த்தம். கோழி வந்து அதாவது கோழி குஞ்சு வந்து முட்டையிடுகிற போது ஒரு பிறப்பை அடைகிறது, பிறகு முட்டையிலிருந்து வெளியே வருகிற போது இரண்டாவது பிறப்பை அடைகிறது. எனவே பார்ப்பனர்
இரண்டு பிறப்பாளர்கள் என்கிற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இது பார்ப்பு பார்ப்பனர் என்கிற சொல் அர்த்தத்திலும் இருபிறப்பாளர் என்று சொல்லக்கூடிய இந்த பொருண்மையிலும் ஒன்று போகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் பௌத்த மரபில் பண்டிதர் அயோத்தியாசர் அளிக்கக்கூடிய இந்த விளக்கம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. ஒன்று பிறக்கிற போது, இன்னொன்று பரி நிப்பானம் எழுதுகிற போது. சரி, பண்டிதர் அயோத்தியாசர் சும்மா எல்லா சொல்லியும் இல்ல இல்ல எங்களுதான் ஆதியில இருந்தது, இதை பார்ப்பனர் திருடி கொண்டார்கள் என்று பொய்யாக சொல்லுகிறார்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடலாம். இந்த பார்ப்பனர் பாப்பாத்தி என்கிற சொல் பிராமண சமூகத்தை குறிக்காமல் நாட்டார் வழக்காற்றியல் மரபில் ஒடுக்கப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை குறிக்க ஏன் பயன்படுத்தப்பட்டது என்கிற கேள்வியை நாம் இங்கு எழுப்ப வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டிற்காக நான் ஒரு இடத்தை குறிப்பிடுகிறேன். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் வட்டத்தில் எடைச்சித்தூர் என்கிற ஊர் இருக்கிறது. மங்களம்பேட்டைக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்திற்கு பாப்பாத்தி அம்மன் தெய்வம் என்று பெயர், பாப்பாத்தி அம்மன் என்று பெயர். அப்போ இன்றைக்கு பண்டிதர் அயோத்தியாசன் எழுத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள், பண்டிதரின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் நேரடியாக அந்த கோயிலுக்கு சென்று ஒரு கள ஆய்வை மேற்கொண்டால் என்ன நிகழும் என்று நான் சொல்லுகிறேன். இது ஒரு அம்மன் தெய்வம். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிராமணர்கள் அல்லாத மக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்திற்கு பாப்பாத்தி அம்மன் தெய்வம் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் பார்ப்பனர்களின் உயர்வை கேட்டுக்கொண்டு அதுதான் உயர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு இப்படி ஒரு பெயரை தங்களுடைய தெய்வத்திற்கு வைத்திருக்கிறார்கள் என்று கூட எழுதிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பண்டிதர் அயோத்தியாசன் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கிற போது பாப்பாத்தி அம்மன் தெய்வம் என்பது முற்றிலும் ஒரு பௌத்த வழிபட்ட மரபாக இருக்கிறது. பாப்பாத்தி அம்மன் என்கிற தெய்வத்திற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேஷ பிராமணர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. வேஷ பிராமணர்கள் உயர்ந்தாக சொல்லப்படக்கூடிய இந்த கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு அவர்கள் அப்படி ஒரு பெயரை வைக்கவில்லை. பண்டிதர் அயோத்தியாசன் எழுத்துக்களில் அம்மன் பௌத்த தெய்வம் என்றும் பௌத்த பிக்குனி என்று நாம் அறிகிறோம். அப்ப இது பாப்பாத்தி அம்மன் என்று சொல்வது அதை உறுதிப்படுத்துகிறது. ஏன்னா ஆண்களாக இருந்தால் பார்ப்பனர், பெண்ணாக இருந்தால் பாப்பாத்தி, ஆண் பிக்குவாக இருந்தால் பார்ப்பனர், பெண் பிக்குனியாக இருந்தால் பார்ப்பினி, பாப்பாத்தி என்கிற சொல் வழக்கத்தில் இருந்ததை பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் குறிக்கிறார். இந்த கூற்றை எடுத்துக்கொண்டு எடச்சித்திரில் வழங்கக்கூடிய அந்த தெய்வத்தை பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய அம்மன் பௌத்த தெய்வம் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. மொழி சார்ந்து பாப்பாத்தி என்கிற இந்த சொல்லுக்கான வரையறையும் நமக்கு கிடைக்கிறது. எனவே இன்றைக்கு நாட்டார் வழக்காற்றில் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் பண்டிதர் அயோத்தியாசர் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வகையில் இருவிருப்பாளர் என்பதற்கும் பார்ப்பு பாப்பாத்தி என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பதை, அது களத்தோடும் தொடர்பு இருப்பதை நாம் பொருள் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நன் கன்னியாஸ்திரிகளை சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இதை பாப்பாத்தி என்கிற சொல்லோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பௌத்த மரபில் பிக்குனிகள் இருந்தார்கள், பெண் பிக்குனிகள் இருந்தார்கள். அவர்களை பாப்பாத்தி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தங்கைகளை பாப்பா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. மூத்தவளா இருந்தால் அக்கால் என்று அழைக்கக்கூடிய வழக்கம், தங்கையாக இருந்தால் பாப்பா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அப்போ தங்கையை பாப்பா என்றும், தன் சமூகத்தில் இருக்கக்கூடிய மதத்தின் அமைப்பில் துறவியாக போகக்கூடிய அந்த பெண்ணை பாப்பாத்தி பாப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இங்கு இருப்பதை அப்படியே கிறிஸ்தவ மதத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் சமூகத்தில் சகோதரியாக இருப்பவரை சிஸ்டர் என்றும், அந்த மதத்தில் அந்த சங்கத்தில் கன்னியாஸ்திரியாக செல்லக்கூடியவர்களை சிஸ்டர் என்றும் அழைக்கக்கூடிய இந்த பண்பாட்டு மரபை ஒப்பிட்டு பார்த்தால் பண்டிதர் அயோத்தியாசர் அளிக்கக்கூடிய விளக்கம் என்பது பாப்பாத்தி என்பது பௌத்த மரபை சார்ந்ததாக இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அப்ப அம்மன் தெய்வம் அப்படின்னு சொல்றோம், அம்மனை பௌத்த பிக்குனின்னு சொல்றோம், பாப்பாத்தி அம்மன் சொல்றோம், அதே சமயத்துல தெய்வம் சொல்றோம். இந்த தெய்வம் என்பதற்கு என்ன அர்த்தம்னாக்க, அந்தனர் என்கிற ஒரு சொல்லுக்கு மாற்று சொல் தெய்வம், பார்ப்பனர் என்கிற ஒரு சொல்லுக்கு மாற்று சொல் ஒரு தெய்வம்,
நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து விளக்கங்கள் எல்லாம் பண்டிதர் அயோத்திதாசன் எழுத்துக்கள் இருந்து நான் விளக்குகிறேன். அப்போ தமிழ் சமூகத்தில் அரகத் என்ற சொல்லுக்கு இணையாக பயன்படுத்தப்பட்ட அந்தனர் என்கிற சொல், பார்ப்பனர் என்கிற சொல் இருக்கிற போது பாப்பாத்தி என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டது. அம்மன் என்கிற சொல் இருந்ததும் பயன்படுத்தப்பட்டது. அம்மன் என்றாலும் பிக்குனி, அம்மன் தெய்வம் தெய்வம் என்றாலும் பிக்குனி. இன்னும் சொல்ல போனால் தமிழ் பௌத்த மரபில் புத்தரை குறிப்பதற்கு தெய்வம் என்கிற சொல்லும் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் தென்புலத்தார் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. இப்ப இந்த தென்புலத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம்னாக்க, உடலில் 5 புலன்கள் இருக்கு. உடலில் 5 வகையான உணர்வுகள் இருக்கு. இந்த 5 புலன்களை அடக்கி புத்தர் நிலையை அடைவதற்கு சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தென்படும் புலம் தென்புலத்தார். தென் புலம், புலம் புலம்னா உறுப்பு, உறுப்பு தென்படணும். என்ன தென்படணும்னாக்க அதை உணர வேண்டும். இப்ப மூக்கினால் அறியக்கூடிய சுவையை மூக்கை பயிற்சியின் மூலம் மேற்கொண்டு அந்த உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி 5 புலன்களை அடக்குவது. இப்படி 5 புலன்களை அடக்குபவர்களுக்கு தென்புலத்தார் என்று பெயர் உண்டு. இப்படி பண்டிதர் அயோத்திதாசர் அளிக்கக்கூடிய இந்த விளக்கம் பழைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய பாடல் பொருளுக்கு ஒரு மாற்று கருத்தை முன்வைப்பதாக நாம் பார்க்கிறோம். போர்ல யாரெல்லாம் பங்கெடுக்க கூடாது? பசு பங்கெடுக்க கூடாது. பசுவை போன்று இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பங்கெடுக்க கூடாது. அதுபோல நோய் உள்ளவர்கள், குழந்தைகள் பங்கெடுக்க கூடாது. பெண்கள் பங்கெடுக்க கூடாது. இவர்களோடு சேர்ந்து தென்புலத்தார் என்பவர்களும் போரில் பங்கெடுக்க கூடாது என்று புறநானூறு பாடல் சொல்வதை நாம் அறிவோம். அப்ப இந்த தென்புலத்தார் என்பதற்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போறவங்க தென் திசையில இருப்பாங்க. இறந்து போகிறோட ஆவி தென் திசையில இருக்கும். அவர்களுடைய மகன்கள் இந்த 1 வருஷம் கழிச்சு திதி கொடுப்பாங்க. அப்படி திதி கொடுக்கிற வரையில் ஓராண்டு காலம் இருப்பவர்கள் அவர்கள் போரில் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லுகிறது. தென்புலர் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும். இப்படி இறந்து தென் திசையில் வாழ்பவருக்கு செய்ய வேண்டிய கடன் இருப்பவர்கள் போரில் பங்கெடுக்க கூடாது என்று உரையாசிரியர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஆனா பண்டிதர் அயோத்திதாசன் எழுத்துக்கள் இருந்து நாம் வேறொரு விளக்கத்துக்கு வரோம். அது மரபான விளக்கம் இல்லைன்றதை நாம உறுதியா நம்புறோம். எப்படின்னா, தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த சமண பயிற்சியில் 5 புலன்களை அடக்கி பயிற்சியை மேற்கொள்பவர்களுக்கு தென்புலத்தார் என்று பெயர் என்றால், அப்படி இந்த 5 புலன்களை அடக்கி பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மக்கள் தானம் வழங்க வேண்டும். அந்த தானத்திற்கு அருங்கடன் என்று பெயர். அது அரிய கடன், ரொம்ப ரேரஸ்டா வழங்கப்படக்கூடிய கடன். எல்லா மக்களும் அப்படி பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவது, அப்படி கொடுக்கக்கூடிய கடனை மிக உயர்வாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தங்களுடைய 5 புலன்களை அடக்கி பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தென்புலத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அது. எனவே தென்புலத்தார் என்பது பௌத்த மரபை சார்ந்த பண்டிதர் அயோத்திதாசர் அளிக்கக்கூடிய இந்த விளக்கம் பிராமணர் என்கிற சொல்லை ஒத்தது, பார்ப்பனர் என்கிற சொல்லை ஒத்தது. தென்புலத்தார் என்றால் பார்ப்பனர் ஆவதற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டம். தென்புலத்தார் என்றால் அந்தனர் ஆவதற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டம். இப்படி ஏறக்குறைய அந்தனர், பார்ப்பனர், அரகன், தெய்வம், அம்மன், பார்ப்பினி போன்ற சொற்கள் பயன்படுகிறது. இந்த சொற்களுக்கு என்ன ஒரு உயர்ந்த தகுதி இருக்கிறதோ அதே தகுதியில் தான் புத்தர் என்கிற தகுதியும் இருக்கிறது. அந்த தகுதிக்கு தேவநிலை என்று பெயர். அந்தனர், தேவநிலை, புத்தர் என்று பெயர். அப்போ புத்தர் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஏற்கனவே இந்த அந்தனர்கள் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களை புத்தர் என்று அழைக்கக்கூடிய மரபு இருந்து வந்தது. இன்றைக்கு ஏன் நாம் சித்தார்த்தரை மட்டும் புத்தர் என்று சொல்கிறோம் என்றால், புத்தர் மரபில் இருந்து வந்த சித்தார்த்தர் வேறு எந்த புத்தரை காட்டிலும் மிக அதிகமாக இந்தியாவில் தன்னுடைய கருத்துக்களின் மூலம் பிரபலம் அடைந்ததால் அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது.
இப்போ இங்க புத்தருக்கு பிரம்மன் ஒரு பேர் வருது, அந்தனருக்கு பிரம்மன் ஒரு பேர் வருது. நான் இப்ப புத்தர்னு சொன்னாலும் அது அந்தனர் நீங்க எடுத்துக்கணும், அந்தனர் சொன்னா புத்தர்னு எடுத்துக்கணும். அப்போ பிரம்மன் ஏன் பேர் வருதுனாக்க, ரொம்ப அமைதியான நிலையிலிருந்து வேறு யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. இன்னும் சொல்ல போனால் தனக்கு தொந்தரவு செய்தாலும் பிறருக்கு தொந்தரவு செய்யாத ஒரு நிலைக்கு பிரம்மம் என்று பெயர். இத பண்டிதர் ஐயதாசர் வந்து பிரம்மம், பிரம்ம மனம், பிரம்மன் என்று பல்வேறு வகைகளில் பேசுகிறார். தமிழ் பௌத்தத்தில் பிரம்மநிலை கோட்பாடு என்கிற ஒரு கட்டுரையும் நான் எழுதிய போதி இதழில் வெளிவந்தது. அது இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசுது. கடந்த காலங்களில் நான் ஐயதாசர் அம்பேத்கர் வாசல் வட்டத்தில் உரையாடிய போதும் கூட இது குறித்து நிறைய பேசியிருக்கும். இப்போ இந்த பிரம்மன் என்பது பௌத்த மரபை சார்ந்தது என்பதற்கு நாட்டார் வடகாட்டில் மரபை சார்ந்து நாம் உறுதிப்படுத்துறோம். பிரம்மனார் பெரமனார் என்கிற பெயரில் இங்கே பௌத்த நாட்டா தெய்வங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி பிரம்மன் என்கிற பெயர் புத்தருக்கு இருக்கிறதோ அதுபோல சிவன் என்கிற பெயரும் வழங்கப்பட்டது. ஏன் சிவன் என்கிற பெயர் வழங்கப்பட்டது? சிவன்னா என்னன்னாக்க பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, காமம் கொள்ளக்கூடாது, இப்படி பஞ்சசீலம் சார்ந்த ஒழுக்கங்களை பின்பற்றி மக்கள் மத்தியில் யார் ஒருவர் அன்பை பெருக்குகிறாரோ அவருக்கு பெயர் சிவன் என்று பெயர் என்று பண்டிதர் ஐயதாசர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். அதுதான் அன்பே சிவம் என்று நாம விளக்கம், ஒரு விளக்கத்தை நாம கிடைக்கிறோம். அன்பே சிவம் என்று நாம் ஏன் அந்த விளக்கத்தை கிடைக்கிறோம் என்றால் இது பௌத்த மரபை சார்ந்து புத்தருக்கு வழங்கப்பட்ட பெயராக இருக்கிறது. இப்படி பொய், களவு, காமம் இவற்றை நிராகரித்து மக்களிடத்தில் அன்பை பெருக்கி வாழ்ந்து பரிணிப்பானத்தை எழுதிவிட்டால் அவர்கள் அடைந்த அந்த வாழ்க்கையை சிவகதி என்று சொல்வார்கள். இப்ப இன்றைக்கும் இறந்து போனால் சிவலோக பதவியை அடைந்து விட்டார், சிவகதி அடைந்து விட்டார் என்று நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அப்ப அது ஒரு பௌத்த மரபை சார்ந்த விஷயம். ஏன் அப்படின்னாக்க அவர்கள் வந்து பொய், களவு, காமம் போன்ற தீய ஒழுக்கங்களை நிராகரித்து விட்டு மக்கள் மத்தியில் அன்பை பெருக்கியவர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு யார் இறந்து போனாலும் அப்படி அடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. எப்படி அந்த வழக்கம் வந்திருக்குனாக்க பத்திரிகை கலாச்சாரம் உருவான போது அப்படி வந்திருக்கும். இன்னைக்கு அதை நம்ம எப்படி கொஸ்டின் பண்றது? நீங்க தான் வாழ்ந்த போது பொய் சொன்னீங்களே, களவாண்டீங்களே, முறைகேடான காமத்தை கொண்டீர்களே, நீங்க சிவபதி அடைந்தார் அப்படின்னு போடலாமானாக்க அது பிரச்சனைய உருவாக்கும். இன்றைக்கு அது வேறு மாதிரி அது பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிராமணர் என்கிற சொல்லுக்கு இணையாக, புத்தர் என்கிற சொல்லுக்கு இணையாக, தென்புலத்தார் என்கிற சொல்லுக்கு இணையாக இந்திரம் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதுலதான் இந்திரர் என்பது வருகிறது. இந்திரம்னாக்க உடலில் ஒரு உணர்வு பொருளை உணரக்கூடிய அந்த உறுப்பிற்கு ஒரு இந்திரியம் என்று பெயர். சுவையை உணரக்கூடிய மூக்கிற்கு ஒரு இந்திரியம், ஓசையை உணரக்கூடிய காதுக்கு அது ஒரு இந்திரியம். இப்படி உடலில் இருக்கக்கூடிய ஐவேறு வகையான இந்திரியம், 5 உணர்ச்சிகளை உணரக்கூடிய இந்திரியம், இது 5 இந்திரியம். இந்த 5 இந்திரியம் என்பது ஐந்திரம் என்று சொல்லப்படுகிறது, இந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. தென்புலத்தார் எப்படி 5 அடக்கி ஆளுகிறார்களோ, அடக்கி ஆளுகிற பயிற்சி மேற்கொள்கிறார்களோ அப்படி 5 அடக்கி அவித்து மேலே வந்தவர்கள் புத்தர் என்றும் இந்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இப்படி இந்திரர் என்கிற சொல்லில் இருந்துதான் இந்தியா என்கிற ஒரு சொல் பிறந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து உண்டு. இந்தியாவிற்கு, இந்திய நாட்டை குறிப்பதற்கு 2 பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாரத். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பதுதாங்களா? பொறிவாயில். ஆமா 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 ஆமா. இப்போ இந்தியா என்பதை குறிப்பதற்கு, இந்த நாட்டை குறிப்பதற்கு 2 சொற்கள் இருக்கிறது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாரத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சட்ட முறைப்படி 2 பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சரத்தே இந்தியா தட் இஸ் பாரத் என்று வருகிறது. இந்த 2 சொல்லுமே பௌத்த மரபு சார்ந்ததாக இருக்கிறது. இந்திரியம், இந்தியா என்கிற இந்த சொல்லும் பௌத்த மரபை சார்ந்து இருக்கிறது. பாரத் என்கிற சொல்லும் பௌத்த மரபை சார்ந்து இருக்கிறது. அது என்ன, எப்படி வந்ததுனாக்க தச பாரமிதா, பரதன்
10 ஒழுக்கங்களை பின்பற்றிய தேசமாக இது இருந்ததனால், தசாங்க மார்க்கத்தை பின்பற்றிய தேசமாக இது இருந்ததனால், அதன் சிறப்பு பெயர் கருதி பரதன் பரதன் தசரதன் என்ன அர்த்தம்னாக்கா 10 ஒழுக்கங்களை பின்பற்றுன்னு அர்த்தம். இப்படி இந்த சொல்லில் இருந்தான் பாரத் என்கிற சொல் வந்தது என்கிற ஒரு கருத்து உண்டு. இப்படி இந்த 2 சொற்களுமே இந்த நாட்டை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவை இரண்டுமே பௌத்த மரபில் இருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ எப்படி புத்தரை குறிப்பதற்கு பிராமணர், பௌத்த பிக்குகளை குறிப்பதற்கு பிராமணர், பார்ப்பனர் என்று பயன்படுத்துகிறோமோ, அதுபோல பிரம்மம் என்று பயன்படுத்துறோம், சிவன் என்று பயன்படுத்துகிறோம். அதுக்கு பௌத்த மரபை சார்ந்த விளக்கத்தை பார்க்கிறோம். அது மாதிரி மால் என்கிற சொல்லையும் நாம் பயன்படுத்துகிறோம். எப்படின்னாக்க, இப்ப மால் என்பதற்கு தமிழ் இலக்கியங்கள்ல மலையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையும் குறிப்பதற்கு அது இன்றைக்கு பயன்படுத்தப்படுதுன்னு வச்சுங்க. நெடுமால் அப்படின்னாக்க நெடும் குன்றில் இருக்கக்கூடிய கடவுள் என்று பெயர். இப்ப மால் என்கிற இந்த சொல் தமிழ்ச்சொல் என்கிற புரிதலிலிருந்து நாம் அதை அணுகுகிறோம். ஆனால் பண்டிதர் அயோத்தாசர் பாலி மொழியில் இருந்த மால் என்கிற சொல்லை எடுத்து காட்டுகிறார். தமிழில் இந்த சொல் இருக்கிறது, அது மலையை குறிக்கிறது. ஆனால் இந்த மால் என்கிற சொல்லே பாலி மொழியிலும் இருக்கிறது. பாலி மொழியில் இருக்கக்கூடிய இந்த சொல்லுக்கு என்ன பெயர் என்றால், இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் வட்டம் என்று பொருள். இப்படி ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் என்ன இருக்குனாக்க, மால் என்பதற்கு சக்கராவால கோட்டம் என்று பொருள். மணிமேகலை காப்பியத்தில் சக்கராவால கோட்டம் குறித்து பேசப்படுகிறது. மால் என்கிற சொல்லை, மால் என்கிற பாலி மொழி சொல் தமிழ் மொழியிலும் காணப்படுகிறது. அந்த மால் என்கிற பாலி மொழி சொல்லில், பாலி மொழியில் வட்டம் என்றும் சக்கராவால கோட்டம் என்றும் அதற்கு பொருள், தமிழில் மலை என்றும் பொருள் இருக்கிறது. ஆனால் அந்த பாலி சொல்லின் பொருண்மையை மொழிபெயர்த்த வடிவமாக சக்கராவால கோட்டம் என்கிற சொல் தமிழ் மரபிலும் காணப்படுது என பார்க்கிறோம். அப்போ நெடுமால்னாக்க நம்ம வழக்கமாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்ப மால் குன்றனாக்க மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன், தெய்வம் என்று பொருள் புரிந்து கொள்கிறோம். சக்கராவால கோட்டம் என்பது பௌத்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதை ஓர் உலகமாக இங்கே பார்க்கிறார்கள். இப்ப நெடுமால்னாக்க நெடிய குன்றம், உயர்ந்த குன்றம் என்கிற இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அது கீழே இருந்து மேலோக்கி இருக்கக்கூடிய இந்த உயர அமைப்பை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பாலி மொழியை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் மால் என்கிற சொல் கீழிருந்து மேல் நோக்கிய குன்றை மட்டும் குறிக்க பயன்படுத்தப்படாமல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பூமியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியின் உலகத்தில் தன்னுடைய கருத்தை சொல்லிய மாலவன் என்கிற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மால் என்கிற சொல் பாலி மரபிலிருந்து எவ்வாறு பௌத்த மரபை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார். சாமி என்கிற சொல் புத்தரை குறிக்க தமிழ் மரபில் பயன்படுத்தப்பட்டது. அந்தனர் என்கிற சொல்லுக்கு இணையாக ஒரு சொல் சாமி என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. அந்தனர் என்கிற சொல்லுக்கு எப்படி பார்ப்பனர் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டதோ சாமி என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் புத்தரை சுவாமி என்றும் சாமி என்றும் கூறினார்கள் என்று பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் குறிப்பிடுகிறார். எப்படி புத்தரை குறிப்பதற்கு சாமி என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டதோ, இன்றைக்கு நான் குறிப்பிடக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் ஒரே சமநிலையில், ஒரே சம தகுதியில் வைத்து பார்க்கக்கூடிய சொல். அந்தனர், பார்ப்பனர், சாமி, தென்புலத்தார், இப்படி இந்திரர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான சொற்கள் ஒரே சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடிய சொற்கள். அவற்றுக்கு சற்று ஏறக்குறைய முன்பின் பொருள் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய ஒரே நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய சொல். ஒரே நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறதோ இல்லையோ, இவை பௌத்த மரபில் வைத்து பார்க்கப்படக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. அப்ப கடவுள் என்பதற்கு எப்படி இந்த கடவுள் என்கிற சொல்லை பௌத்த மரபுல வச்சு பார்க்கிறது? எல்லா சொற்களையும் நாம் பௌத்த மரபை சார்ந்தது என்று சொல்வது சரியாகுமா? பண்டிதர் அயோத்தாசரை வாசிக்கிற பொழுது கடவுள் என்பது பௌத்த மரபை சார்ந்தது என்பதற்கு நான் கன்வின்ஸ் ஆகிறேன். அதற்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு நான் உடன்பட்டு போகிறேன். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. அந்த பொருள் என்னுடைய நாட்டுக்கு வருகிற போது
முடிந்தவரையும் என்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய சொல்லை பயன்படுத்தி அந்த பொருளை நான் அழைக்க முற்படுவேன். இது மொழியில் வரலாற்றில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். உலக தேசங்களின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மதங்கள் இருந்திருக்கின்றன. இப்போ இந்த மதங்களில் உள்ள ஒவ்வொரு தெய்வம் அது கடவுள் என்பது ஒரே பொருண்மை சார்ந்ததல்ல. கிறிஸ்தவ மதத்தில் கடவுள் என்பதற்கு வேற ஒரு பொருள் இருக்கு. இஸ்லாம் மதத்துல கடவுள் என்பதற்கு வேற ஒரு பொருள் இருக்கு. பௌத்த மரபிலும் அப்படி கடவுள் என்பதற்கு வேற ஒரு பொருள் இருக்கிறது. எப்படின்னா, இந்த சொல்லை முதல்ல நான் பிரிச்சு பார்க்க விரும்புறேன். கட உள், உள்ளத்தை கடப்பது. உள்ளத்தை கடக்கக்கூடிய வேலையை யார் செய்தார்கள் என்றால், ஐம்புலன்களை அடக்கி 5 உணர்வு புலன்களை அடக்கி தென் புலத்தாராக வாழ்ந்தவர்கள் அப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு உள்ளத்தை கடப்பது கடவுள் என்று பெயர். அப்படி தென்புல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அந்த நிலைக்கு உயரக்கூடியவர்கள், புத்த நிலைக்கு உயரக்கூடியவர்களுக்கு கடவுள் என்று பெயர். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆதி காலத்தில் கடவுள் என்கிற சொல்லுக்கு வழங்கப்பட்டது. ஒரு சொல் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரியா பொருள் தந்துகிட்டே இருக்காது. இப்ப ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேனே, இன்றைக்கு கழகம் என்பதற்கு சங்கம், அமைப்பு, ஒன்றியம், பேரணி, கூட்டணி, இப்படி பல பொருள்கள் இருக்கு கழகம் என்ற சொல்லுக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பல கட்சிகளின் பெயர்கள்ல கழகம் என்ற சொல் இணைந்து வருவதை பார்க்கிறோம். ஆனா ஒரு காலகட்டத்துல கழகம் என்பதற்கு திருடர்களின் கூட்டம் என்று பொருள் இருந்தது. அப்ப ஒரு சொல்லு எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரி பொருள் தரல, எல்லா சூழலிலும் ஒரே மாதிரி பொருள் தராது. இப்ப கடவுள் என்கிற சொல் பௌத்த மரபில் தியானம் சார்ந்த ஒரு மரபில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாக இருந்திருக்கிறது. அதே சொல் புத்தரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னாக்க, அந்த நிலையை அவர் கடந்து வந்தனால், உள்ளத்தை கடந்து வந்ததனால், ஐம்புலன்களை அடக்கி இருந்ததனால் இந்த சொல் அவரை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கடவுள் என்கிற சொல். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வேறொரு காலகட்டத்திற்கு வருகிற போது பௌத்த மரபுக்குள்ளவே கடவுள் என்கிற சொல்லுக்கு வேற ஒரு பொருள் வருது. கடவுள் என்கிற சொல் பௌத்த மரபு சார்ந்து ரொம்ப ஆப்டடான சொல்லா இருக்கு. அந்த சொல்லை இந்து மத சூழலுக்கு பயன்படுத்துறோம், அந்த சொல்லை கிறிஸ்தவ மத சூழலுக்கு பயன்படுத்தும். இந்த சொல்லுக்கு பௌத்த மரபுக்குள்ளேயே ஆதி காலத்தில் இருந்த பொருளே பிற்கால பௌத்த மரபுக்குள்ள பொருள் வேறுபடுது. எப்படின்னாக்க, யார் ஒருவர் தேவர் நிலையை அடைந்து மக்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மையை செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் என்கிற பெயர் வந்தது என்று பண்டிதர் அயோத்தாசர் குறிப்பிடுகிறார். பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் அளிக்கக்கூடிய இந்த விளக்கம் பௌத்த மரபிற்குள்ளேயே 2வது காலகட்டத்தில் குறித்த பொருளை அவர் விளக்குகிறார் என்று நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். தியான மரபில் குறித்த பொருள்தான் ஆதிகால சொல் வடிவம். மக்களை காப்பாற்றுவது என்பது 2வது நிலையில் வந்த சொல், ஆகுபெயராக வந்த சொல். முதலில் உள்ளத்தை கடப்பவர்களை குறித்தது, பிறகு உள்ளத்தை கடந்தவர்களையே குறிக்க அது ஒரு டெக்னிக்கல் டேர்மாக, கலை சொல்லாக குறித்து வந்தது. இப்படி பௌத்த மரபிற்குள்ளேயே கடவுள் என்பது பல கடவுள் என்கிற சொல் பல பொருண்மைகளை தந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கடவுள் என்கிற சொல்லையும் இறைவன் என்கிற சொல்லையும் இணையாக வைத்து பார்க்க வேண்டும். திருக்குறளில் கடவுள் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பாடல்களில் இறைவன் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இறைவன் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் கடவுள் என்கிற சொல்லை ஒரு பதிலீடாக வைத்து பார்க்கலாம். அந்த இடத்தில் பார்ப்பனர் என்கிற சொல்லை பதிலீடாக வைத்து பார்க்கலாம். அந்த இடத்தில் சாமி என்கிற சொல்லை பதிலீடாக வைத்து பார்க்கலாம். அந்த இடத்தில் புத்தர் என்கிற சொல்லை பதிலீடாக வைத்து பார்க்கலாம். அந்த இடத்தில் தென்புலத்தார் என்கிற சொல்லை பதிலீடாக வைத்து பார்க்கலாம். அந்த இடத்தில் இந்திரர் என்கிற சொல்லை பதிலீடாக வைத்து பார்க்கலாம். இப்படி பல்வேறு வகைகளில் இந்த சொற்கள் பௌத்த மரபில் ஒரு புதிய விஷயத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். பண்டிதர் அயோத்தாசர் இந்த யதார்த்த பிராமண வேதாந்த விவரத்துல சில விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டுகிறார்.
தொல்லியல் துறை சார்ந்த புத்தகங்களை அவர் வாசித்திருக்கிறார், அதை பற்றி அறிந்திருக்கிறார் என்பதை யதார்த்த பிராமண வேதாந்த விவரம் என்ற புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிய நேர்கிறது. அதற்கு பிறகு பௌத்த மரபில் மிக முக்கியமான நூலாக விளங்கிய த லோட்டஸ் சூத்திரா என்கிற புத்தகத்தை பற்றி பண்டிதர் அயோத்தாசர் அறிந்திருந்தார் என்பதையும் இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். சமீபத்தில் லோட்டஸ் சூத்ரா என்கிற அந்த புத்தகம் தாமரை சூத்ரா என்று மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. என்னுடைய ஆய்வு கட்டுரை ஒன்றற்காக இந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் வருவதற்கு முன்பாகவே நான் அந்த லோட்டஸ் சூத்ரா என்கிற ஆங்கில புத்தகத்தை படித்து ஆய்வு கட்டுரையில் நான் பயன்படுத்தினேன். அப்படி பயன்படுத்துகிற போது தமிழில் நான் தாமரை சூத்ரா என்றுதான் நான் பயன்படுத்தினேன். அதுபோல அந்த மொழிபெயர்ப்பு நூலிலும் தாமரை சூத்ரா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பண்டிதர் அயோத்தாசரின் யதார்த்த பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற இந்த நூலில் லோட்டஸ் சூத்ரா என்கிற அந்த நூலை கமல சூத்திரம் என்கிற சொல்லால் அவர் பயன்படுத்துகிறார். கமலம் என்றால் தாமரை மலரை குறிக்கிறது. இந்த ஒரு 50 பக்கமாக இருக்கக்கூடிய இந்த குறுகிய நூல் பண்டிதர் அயோத்தாசர் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் அன்றைக்கு தொழில்துறை சார்ந்த நடவடிக்கைகளை பண்டிதர் அயோத்தாசர் கண்ணுட்டார் என்று அவருடைய பிற எழுத்துக்களில் நாம் அறிகிறோம். நேரடியாக இந்த புத்தகத்திலிருந்து அன்றைக்கு இந்தியாவை சார்ந்து தொழில்துறை சார்ந்து வந்த விஷயங்களை அவர் அறிந்திருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அத்தோடு பௌத்த மரபிலிருந்து வந்த தாமரை சூத்ரா என்கிற நூலை பற்றியும் அவர் அறிந்திருந்தார் என்று நாம் அறிகிறோம். இப்ப யதார்த்த பிராமணர் என்கிற ஒரு மொழியை ஒரு தொடரை பண்டிதர் அயோத்தாசர் பயன்படுத்துகிறார். இந்த பிராமணருக்கு இணையதான் சாமி இருக்கு, அந்தனர் என்கிற சொல் இருக்கு, தெய்வம் என்கிற சொல் இருக்கலாம் பார்த்தோம். அதை எப்படி இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதனாக்க இந்த புத்தகத்தில் பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் புத்தரை யதார்த்த தெய்வம் என்று குறிக்கிறார். யதார்த்த தெய்வம் என்று குறிக்கிறார். யதார்த்த பிராமணர் புத்தர், யதார்த்த பார்ப்பனர் புத்தர், யதார்த்த பார்ப்பனர்கள் பௌத்தர்கள், யதார்த்த பிராமணர்கள் பௌத்தர்கள், இப்படி சொல்லக்கூடிய இந்த வகைப்பாட்டு முறைக்குள் யதார்த்த தெய்வம் புத்தர் என்று அவர் குறிக்கிறார். அப்படி என்றால் பிராமணர் என்ற சொல்லுக்கு இணையாக தெய்வம் என்ற சொல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு அம்சங்களில் சொற்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எப்படி பூர்வீக பௌத்த மரபு இருந்தது, அதில் யதார்த்த பிராமணர்கள் எப்படி இருந்தார்கள், அதை எப்படி வேஷ பிராமணர்கள் உள்வாங்கி கொண்டார்கள் என்பதை பற்றி பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் எழுதுகிறார். இந்த பிரதி நமக்கு கூடுதலாக எதை வலு சேர்க்கிறது என்றால், எப்படி அவர்கள் பண்பாட்டை நம்மிடமிருந்து களவாடினார்கள் என்று சொல்லுகிறோமோ அதுபோல மொழியையும் களவாடி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதை இந்த நூலில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு பண்டிதர் அயோத்தாசர் போறார். இந்து சமூக கட்டமைப்புக்குள் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய பிராமணர்கள் அல்லது வேஷ பிராமணர்கள் தங்களுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற சகோதரர்களை கருங்குரங்குகள் என்று அழைக்கிறார்கள். யாராவது தன்னுடைய சொந்த சகோதரர்களை கருங்குரங்குகள் என்று அழைப்பார்களா? இதிலிருந்து நாம் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சங்கையை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையான பிராமணர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை கருங்குரங்குகள் என்று அழைப்பார்களா? அப்படி என்றால் உண்மையான பிராமணர்கள் யார் என்று, யதார்த்த பிராமணர்கள் யார் என்று, யதார்த்த தெய்வம் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உடலில் பூநூலை அணிந்திருப்பதை மட்டும் வைத்துக் கொண்டு, தலையில் குடுமியை வைத்திருப்பதை மட்டும் வைத்துக் கொண்டு, இப்படி தோற்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஒருவனை பிராமணன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். யார் பிராமணர் என்றால் வெறும் தோற்றத்தில் மட்டும் வைத்து அடையாளப்படுத்தாதீர்கள், அவர்களின் உள்ளத்தையும் வைத்து அடையாளப்படுத்துங்கள், அவருடைய குணத்தை வைத்து அடையாளப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த திரிபேத வாக்கியங்கள்ல 3 பேத வாக்கியங்கள்ல ஒவ்வொரு பிரிவிலும் 8 வகை இருக்கு. அதுவே 3/8 24. பிறகு ஒரு 32 வகையான குணநலன் இருக்கு. இப்படி பல்வேறு வகையான அம்சங்களை யார் தேறி வந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பூர்வீக யதார்த்த பௌத்த பிராமணர்கள் என்று பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த புத்தகத்தின் இறுதியில
எப்படி யதார்த்த தெய்வம் என்று பயன்படுத்துகிறாரோ அது போல புத்தரை குறிப்பதற்கு சுதேச தெய்வம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். சுதேச தெய்வம் என்றால் இந்திய நாட்டின் சுதேச தெய்வம் புத்தர் என்று அவர் பயன்படுத்துகிறார். இந்த யதார்த்த பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற புத்தகத்தில் சுதேச தெய்வம் என்று பண்டிதர் அயோத்தாசர் புத்தரை குறிக்கிறார். அதே போல முருக கடவுள் வரலாறு ஸ்ரீ முருக கடவுள் வரலாறு என்கிற புத்தகத்திலும் பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் முருக கடவுளை சுதேச தெய்வம் என்று சொல்லுகிறார். தமிழ் பௌத்த பண்பாட்டு மரபிலிருந்து உருவான ஒரு தெய்வத்தை இந்திய தெய்வ நிலைக்கு, இந்திய பொது பௌத்த மரபு நிலைக்கு அவர் உயர்த்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல இடங்களில் சுதேச தெய்வம் என்கிற சொல்லை பண்டிதர் அயோத்தாசர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, வாய்ப்பிருந்தால் மீண்டும் மீண்டும் இந்த யதார்த்த பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற நூலை வாசிங்கள். எப்படி மொழி ரீதியாக வேஷ பிராமணர்கள் யதார்த்த பிராமணர்களின் மொழிகளை அவர்கள் களவாடி இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. நிலம் யாருடையது என்பது மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நிலம் என்னுடையது. அந்த நிலத்துக்கு பட்டாக படிச்சு பார்த்தா என் பேர் தான் இருக்கு. பிராமணர்னு இருக்கு, அந்தனர் இருக்கு, தென்புலத்தார்னு இருக்கு, பிக்கு நின்னு இருக்கு, பார்ப்பு நின்னு இருக்கு, அம்மன் இருக்கு, தெய்வம்னு இருக்கு. இது எல்லாமே என் மொழிக்குரிய சொற்களா இருக்குது. இந்த மொழி, இந்த இளம் என்னுடைய பேர்ல தான் பட்டா போட்டு இருக்குன்னு காட்டுது. நிலத்தை மற்றவரின் பெயரில் மாற்றி எழுதி கொண்டாலும் கூட இந்த மொழி பண்பாட்டு எச்சங்களை போல, தொல்லியல் எச்சங்களை போல இருந்து பௌத்த மரபை மறக்க முடியாத அளவிற்கு நம்மை அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை பண்டிதர் அயோத்தாசன் அவர்கள் எழுத்திலிருந்து நாம் அறிகிறோம். இந்த வகையில் பண்டிதர் அயோத்தாசரின் இந்த புத்தகம் வெறும் 50 பக்க புத்தகங்களாகவே இருந்தாலும் கூட மிக முக்கியமான புத்தகமாக அது இருக்கிறது. பண்டிதர் அயோத்தாசரின் இந்திரர் தேச சரித்திரம் என்கிற புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னால் யதார்த்த பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வேஷ பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற புத்தகத்தை வாசிக்க வேண்டும். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வாசிக்கிற போது இந்தியாவின் சாதிகளின் தோற்றம், அதன் வளர்ச்சி, இயக்கமுறை என்கிற கட்டுரையை முதலில் வாசிக்க வேண்டும். பிறகு இந்தியாவின் சாதிகள் என்கிற அவர் விரிவுபடுத்தி எழுதிய கட்டுரையை வாசிக்க வேண்டும். பிறகு சாதி அழித்தொழிப்பு என்கிற புத்தகத்தை வாசிக்க வேண்டும். பிறகு சூத்திரர்கள் யார் என்கிற புத்தகத்தை வாசிக்க வேண்டும். பிறகு தீண்டப்படாதவர்கள் யார் என்கிற புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வகைப்பாட்டு முறையை வகைப்படுத்தி நாம் வாசகர்களுக்கு கொடுக்கிறோமோ, அதுபோல இந்திரதேச சரித்திரத்தை நேரடியாகவே வாசிக்கலாம். ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். யதார்த்த பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற புத்தகத்தை காட்டிலும், வேஷ பிராமணர் வேதாந்த விவரம் என்கிற புத்தகத்தை காட்டிலும் இந்திரதேச சரித்திரம் புத்தகம் கூடுதலான பக்கங்களை கொண்டது. இந்த புத்தகங்களை வாசித்து விட்டு அந்த புத்தகத்தை வாசித்தால் ஒரு தொடர்பு நிலை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இது வெறும் பரிந்துரை மட்டும்தான். இதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. எனவே இறுதியாக யதார்த்த பிராமணர் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரையை வழங்குனீங்க. நன்றிண்ணா. ரொம்ப அற்புதமான உரைங்க. ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருட்களை உபநிடதம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்க பேசின பிறகுதான் உபநிடதம் என்கிற அந்த சொல்லுக்கான அறிஞ்சொர் பொருள் அதை நீங்க அதை எடுத்து சொன்னீங்க. நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். நான் பீடம், பிடகம், தொடர்ச்சியா நம்ம தம்ம பிடகம், சுத்த பிடகம், இணைய பிடகம்னு பேசுறோம். பிடகம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தீங்க. அது பீடம் என்பதற்கு நல்ல ரொம்ப அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் அறவோர், அந்தனர், இது போல விஷயங்கள் எல்லாமே நான் கேட்டேன். ஐயா சரவண ஐயா இருக்கிறாங்க. யாரு அண்ணா 2 பேர் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுல பாபுநேசன் அண்ணா இருந்தாங்க, சரவண ஐயா இருந்தாங்க, அமரேசன் ஐயா இருக்கிறாங்க, செல்வன் சாக்கி ஐயா இருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. லைவ்ல கேட்கறாங்க எல்லாரும். நம்ம தோழர்கள் இருக்கிறாங்க. இதுல கேள்வி கேட்கறதுக்காக சொல்றேன். சரிங்க.
ரொம்ப கேள்வி அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கிறீங்க. ஆமா. மகிழ்ச்சி. லைவ்ல ஒரு கிட்டத்தட்ட பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. டாக்குமெண்ட் தானே. இது கேள்விக்காக. அஹ் ஐயா சரவணன் ஐயா உங்களோட கேள்வி கேட்கறாங்க. இரு பிறப்பாளர் பற்றி உரையாடல் குறிப்பிட்டார். அதற்கு அவர் சொன்ன விளக்கம், அதாவது அயோத்திதாசருடைய விளக்கம் என்னன்னாக்க, பிறப்பு என்பது ஒன்று, இறப்பு என்பது இரண்டு, உயிர் போவதுதான் இருபிறப்பு என்று அவர் சொன்னதாக பேச்சிலே அவர் குறிப்பிட்டார் என்று நினைக்கின்றேன். அதை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இதுல இந்த இருபிறப்பாளர் பற்றி நான் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ரிக்வேதத்துல ஒரு ஸ்லோகம் வருது, இருபிறப்பாளர் என்று வருகின்றது. அந்த இருபிறப்பாளர் என்பது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுல ரிக்வேதத்துல முதல்ல பிறப்பது ஒன்று, புனிதமடைதல் என்பது இரண்டு. அதாவது புனிதமடைதல் என்பது இரண்டு. புனிதமடைதலுக்கு ஒரு உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெருப்பை உண்டாக்குவதற்கு அரணிக்கட்டைகளை தேய்க்கின்ற பொழுது நெருப்பு உண்டாகின்றது. அந்த நெருப்பு உண்டாகுதல் புனிதமாதல் என்று ஒரு உதாரணத்துக்காக குறிப்பிடுகின்றார்கள். ஆக புனிதமாதல் என்பது இங்கே வேதங்களில் உள்ள முறைக்கும் அயோத்திதாசர் அவர்கள் சொல்லுகின்ற முறைக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கின்றது. நிலைகள் மாறுகின்றன. அதனால இது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பேராசிரியர் அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, எனக்கு ரொம்ப நன்றி. பண்டிதர் அயோத்திதாசரை நான் இன்னும் கூடுதலா வாசிக்கணும் என்பதை நான் மனசுல வச்சிருக்கேன்.